يا هلا كيف حالكم يا حبيبي وحبيبتي؟ أكرم هنا مع حلقة جديدة خرافية. يلا. Yes, இன்னைக்கு நம்ம தமிழ் வழி அரபி மொழி கத்துக்க போறோம். இந்த வீடியோ ஆக்சுவலி வந்து பார்ட் 2. சோ பார்ட் 1 பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அதே மாதிரி பார்ட் 1 பண்ண நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. சோ என்னோட லாயல் 2000 சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோ பார்ட் 2. போன வீடியோல நான் அப்படின்றதுக்கு என்ன சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஆனா இப்போ புதுசா என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா பிடிக்கும். இந்த பிடிக்கும் அப்படின்றதுக்கு அரபிக்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்றத கத்துக்க போறோம். அஹப் என்ன சொல்லுவோம்? அஹப். அப்போ எனக்கு பிடிக்கும் அப்படின்றபோது அனா அஹப். இப்போ போன வீடியோல வந்து இந்தியா அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன். நம்ம நாட்டோட இந்தியாவுக்கு அரபிக்ல என்ன சொல்லுவோம்? எஸ் கரெக்ட், அல் ஹிந்த். அப்போ எனக்கு இந்தியா பிடிக்கும், I like India அப்படின்றத அரபிக்ல எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்? அனா அஹப் அல் ஹிந்த். அனா அஹப் அல் ஹிந்த். ஸ்பீடா சொல்லும்போது அனா அஹப் அல் ஹிந்த். பெர்ஃபெக்ட். அதே மாதிரி பிடிக்கும் நம்ம தமிழ்ல எப்பவுமே வந்து எனக்கு பிடிக்கும் சொல்ல மாட்டோம். சம்டைம்ஸ் வெறும் பிடிக்கும் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அப்போ எனக்கு அப்படின்ற வார்த்தை ஒரு ஆப்ஷனல். அதே மாதிரி அரபிக்லயே நம்ம செய்யலாம். ஸோ எப்பவுமே வந்து நீங்க அனா அஹப் அப்படின்னு சொல்ல தவிர ஜஸ்ட் அஹப் இஸ் ஃபைன். நீங்க அனா அஹப் அப்படின்னு சொன்னோம் ஃபைன், வெறும் அஹப் சொன்னாலும் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அரபி மொழி வாக்கியங்களுமே வந்து ஆங்கில மொழி வாக்கியங்கள் மாதிரி தான். ஆங்கிலம் வந்து SVO அப்படின்னு சொல்லுவோம், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். while தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா SOVன்னு சொல்லுவோம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்ப். ஸோ அரபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மாதிரி தான் SVO. அதனால நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மோர் ஈஸியாக இருக்கும் தமிழை விட. சரி, இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 5 புது வார்த்தைகள் வந்து சொல்லித்தரேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை சாப்பாடு. சாப்பாடுக்கு அரபிக்கில் என்ன சொல்கிறேன்னா அக்கல். என்ன சொல்லணும்? அக்கல். இப்போ வந்து I like food, எனக்கு சாப்பாடு பிடிக்கும் அப்படின்றத எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? அனா அஹப் அல் அக்கல். அனா அஹப் அல் அக்கல். ஸோ திஸ் மீன்ஸ் I like food. சப்போஸ் உங்களுக்கு வந்து அரபி சாப்பாடுலாம் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, இதை எப்படி சொல்லுவீங்க? எனக்கு அரபி சாப்பாடு பிடிக்கும், I like Arab food. எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? அப்போ அரபிக் ஃபுட் அப்படின்றது அக்கல் அல் அரபி, அக்கல் அல் அரபி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ I like Arab food எப்படி சொல்லுவீங்க? அஹப் அக்கல் அல் அரபி, அஹப் அல் அக்கல் அரபி. நெக்ஸ்ட் வார்த்தை சிக்கன், கோழிக்கறி. கோழிக்கறிக்கு நம்ம அரபிக்ல எப்படி சொல்லுவோம்? தஜாஜ். எப்படி சொல்லுவோம்? தஜாஜ். அப்போ I like chicken, எனக்கு கோழிக்கறி பிடிக்கும் அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? அனா அஹப் அத்-தஜாஜ், அனா அஹப் அத்-தஜாஜ். அப்போ வெறும் வந்து நம்ம அனாவை ரிலீவ் பண்ணிட்டு இது மட்டும் சொல்லலாம், அஹப் அத்-தஜாஜ், எனக்கு சிக்கன் பிடிக்கும். ஓகே, அடுத்து இப்போ மூணாவது வார்த்தை சொல்லித்தரேன். மூணாவது வார்த்தை காஃபி. காஃபின்றதுக்கு அரபிக்ல சொல்லுவாங்க கவா. எப்படி சொல்லணும்? கவா. அப்போ I like coffee, எனக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? அனா அஹப் அல் கவா. இப்போ நம்ம ஷார்ட்டா மாத்தும் போது அஹப் அல் கவா, அஹப் அல் கவா, எனக்கு காஃபி பிடிக்கும். நெக்ஸ்ட் வார்த்தை பால். பாலுக்கு அரபிக்ல என்ன சொல்லுவாங்க? ஹலீப். எப்படி சொல்லணும்? ஹலீப். அப்போ பால் பிடிக்கும் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? அனா அஹப் அல் ஹலீப், அனா அஹப் அல் ஹலீப். ஷார்ட்டா அஹப் அல் ஹலீப். எஸ், பெர்ஃபெக்ட். அப்புறம் கடைசி வார்த்தை கார். காருக்கு அரபிக்ல என்ன சொல்லுவோம்? சையாரா, சையாரா. அப்போ கார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அனா அஹப் அஸ்-சையாரா, அனா அஹப் அஸ்-சையாரா. ஷார்ட்டா அஹப் அஸ்-சையாரா. ஓகே, இப்போ ஒன் செகண்ட் நம்ம இந்த 5 வார்த்தையை வந்து ரிப்பீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் I like Arab food. எப்படி சொல்வீங்க? அஹப் அக்கல் அரபி, அஹப் அக்கல் அல் அரபி, அஹப் அக்கல் அல் அரபி. அடுத்து I like chicken. எப்படி சொல்வீங்க? அஹப் அத்-தஜாஜ், அஹப் அத்-தஜாஜ். மூணாவது வார்த்தை காஃபி. I like coffee. எப்படி சொல்வீங்க? அஹப் அல் கவா, அஹப் அல் கவா. அடுத்து நாலாவது மில்க். I like milk. எப்படி சொல்வீங்க? அஹப் அல் ஹலீப், அஹப் அல் ஹலீப். அடுத்து நம்ம லாஸ்ட் வார்த்தை I like car. எப்படி சொல்வீங்க? அஹப் அஸ்-சையாரா, அஹப் அஸ்-சையாரா. டன். 5 வார்த்தையில முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து போன வீடியோல வந்து பண்ண ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? ஷுக்ரன் கதீர். என்ன சொல்லுவோம்? ஷுக்ரன் கதீர். அப்போ ஷுக்ரன்னா நன்றி சொன்னேன், கதீர்னா என்னத்தோம்? ரொம்ப. ஸோ ரொம்ப நன்றி சொல்லும் ஷுக்ரன் கதீர். இந்த ரொம்பன்ற வார்த்தையை இங்கே வந்து சேர்க்கலாம். எப்படி சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் சொல்றீங்க எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அரபு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எப்படி சொல்வீங்க? I like Arab food very much. இங்கிலீஷ் சொல்லும்போது அப்போ எப்படி சொல்லுவோம்? அஹப் அக்கல் அல் அரபி. அப்புறம் வந்து கதீர் அப்படின்னு சொல்லிட்டு சேருங்க. அப்போ டோட்டலாக சேரும்போது
أحب أكل العربي كثير. I like Arabic food very much. எனக்கு அரபு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதே மாதிரி எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்லுவீங்க? أحب القهوة كثير. أحب القهوة كثير. எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். அடுத்து எனக்கு கோழிக்கறி ரொம்ப பிடிக்கும். சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்றத அரபியில சொல்லுவீங்க? أحب الدجاج كثير. أحب الدجاج كثير. Perfect. அப்புறம் எனக்கு பால் ரொம்ப பிடிக்கும். I like milk very much. எப்படி சொல்லுவீங்க? أحب الحليب كثير. أحب الحليب كثير. அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து எனக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும். I like car very much. இது எப்படி சொல்லுவீங்க? أحب السيارة كثير. أحب السيارة كثير. ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணுவோம். எனக்கு அரபு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். أحب أكل العربي كثير. அடுத்து எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். أحب القهوة كثير. அப்புறம் எனக்கு பால் ரொம்ப பிடிக்கும். أحب الحليب كثير. அப்புறம் எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். أحب الدجاج كثير. அப்புறம் எனக்கு கார் ரொம்ப பிடிக்கும். أحب السيارة كثير. ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த பிடிக்குமோட ஆப்போசிட் வேர்ட் என்ன? பிடிக்காது. I don't like. இது எப்படி அரபிக்ல சொல்லுவாங்க கத்துப்போம். அப்போ மா அப்படின்ற வேர்டை சேருங்க. மா அஹப். இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கும்போது மஹப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பீடா சொல்லும் போது அப்படி கேட்கும். எப்படி தமிழ்ல பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்றது ஸ்பீடா சொல்ல என்ன ஆகும்? பிடிக்கல. அப்படி மாதிரி தான் பிடிக்கவில்லை பிகம்ஸ் பிடிக்கல. அதே மாதிரி அரபிக்ல மா அஹப் அப்படின்றது மஹப் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது. ஸோ அப்போ இப்போ நம்ம படிச்ச எல்லா வார்த்தைகள் கூடயும் சேருங்க. எனக்கு பிடிக்காது பிடிக்காது. ஃபர்ஸ்ட் இந்தியா. எனக்கு இந்தியா பிடிக்காது. I don't like India. எப்படி சொல்வீங்க? மஹப் அல் ஹிந்த். எப்படி சொல்லும்? மஹப் அல் ஹிந்த். பெர்ஃபெக்ட். பட் உங்களுக்கு இந்தியா பிடிக்கும்ல? ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ். அடுத்து எனக்கு அரபி சாப்பாடு பிடிக்காது அப்படின்னு எப்படி சொல்வீங்க? மஹப் அக்கல் அரபி. பெர்ஃபெக்ட். அப்புறம் எனக்கு காஃபி பிடிக்காதுன்னு எப்படி சொல்லுவீங்க? மஹப் அல் கஹ்வா. பெர்ஃபெக்ட். அப்புறம் எனக்கு பால் பிடிக்காதுன்னு எப்படி சொல்லுவீங்க? மஹல் அல் ஹலீப். பெர்ஃபெக்ட். அப்புறம் எனக்கு கோழிக்கறி பிடிக்காது, எனக்கு சிக்கன் பிடிக்காது அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? மஹப் அத்-தஜாஜ். எப்படி சொல்லுவோம்? மஹப் அத்-தஜாஜ். பெர்ஃபெக்ட். தென் கடைசி எனக்கு கார் பிடிக்காது எப்படி சொல்லுவீங்க? மஹப் அஸ்-சய்யாரா. மஹப் அஸ்-சய்யாரா. பெர்ஃபெக்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 15-18 வாக்கியங்கள் வந்து நம்ம வந்து மேக் பண்ணிட்டோம். அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல. இது மாதிரி நீங்க நிறைய கத்துக்கலாம் மற்றும் ஈஸியான வேலை என்னோட ரியல் கோர்ஸ்ல. ஸோ உங்களுக்கு வந்து அரபிக் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா, இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தான் அது. ஸோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரியல் கோர்ஸோட டீல்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஆன்லைன் கோர்ஸ் தான். அதனால் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணலாம். நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல வேலை நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். ஷுக்ரன் கத்தீர். மஅஸ்ஸலாமா.